ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா 25 இங்கிலீஷ் சென்டென்சஸ் அலாங் வித் தமிழ் மீனிங். தமிழ் மீனிங்கோட 25 இங்கிலீஷ் சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம். இது வந்து இன்டர்மீடியட் லேர்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சென்டென்சஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கரெக்டான ப்ரொனன்சியேஷனோட ஏற்ற இறக்கத்தோட கரெக்டாக நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ரீட் பண்ணி பழக போகிறோம், பேசி பழக போகிறோம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லித்தரேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் முடிந்தவரை விரைவாக உங்களை தொடர்பு கொள்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அவங்கள வந்து தொடர்பு கொள்கிறேன். ஒரு விஷயமா வந்து நீங்கள் ஒருத்தட்ட கேட்டிருக்கீங்க, அவங்க சொல்லுவாங்க இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு தகவல் சொல்கிறேன், திரும்ப உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? I'll get back to you as soon as possible. I'll get back to you அப்படின்னா திரும்ப உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். as soon as possible முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அப்படின்னு அர்த்தம். சேர்த்து சொல்லலாமா? I'll get back to you as soon as possible. அவர் இன்று வருவாரா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் இன்னைக்கு வருவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அது எப்படி சொல்லுவீங்க? I'm not sure whether he will come today. I'm not sure அப்படின்னா எனக்கு உறுதியாக தெரியல. whether he will come today அவர் இன்னைக்கு வருவாரா என்று. சேர்த்து சொல்லுங்க. I'm not sure whether he will come today. தயவு செய்து அதை இன்னொரு முறை விளக்க முடியுமா? அதை திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை எப்படி கேட்கலாம்? Could you please explain it once again? Could you please explain it once again? குட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பொலைட்டாக கேட்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ்பிளைன் இட் ஒன்ஸ் அகேன் அப்படின்னா திரும்ப ஒரு தடவை சொல்ல முடியுமா அப்படின்னு அர்த்தம். குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் ஒன்ஸ் அகேன்? விஷயங்கள் இப்படியாக முடியும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஸோ இந்த மாதிரி முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? I didn't expect things to turn out this way. I didn't expect நான் எதிர்பார்க்கல. things to turn out this way இந்த மாதிரி முடியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சேர்த்து சொல்லுங்க. I didn't expect things to turn out this way. நீங்கள் இதை முன்பே என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும். இதை நீங்க முன்னாடியே எனக்கு சொல்லியிருக்கணும். அதை எப்படி சொல்லுவீங்க? யூஸ்வலாக நம்ம சொல்லக்கூடிய சென்டென்ஸ் You should have told me earlier. You should have told me earlier. முன்னாடியே நீங்க சொல்லியிருக்கணும். earlierனா இதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லியிருக்கணும். இந்த புதிய நடைமுறைக்கு பழக முயற்சி செய்கிறேன். ஒரு புதுசாக ஒரு ரொட்டீன் நீங்கள் வந்து பழகுறீங்க. ஸோ அதுக்கு நான் பழகுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? I'm trying to get used to this new routine. Get used to அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நான் பழகுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐம் ட்ரைங் அப்படின்னா முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஐம் ட்ரைங் டு கெட் யூஸ் டு திஸ் நியூ ரொட்டீன். நியூ ரொட்டீன் அப்படின்னா புதிய முறைக்கு. அவர் என்ன சொல்ல வந்தார் என்பதை புரிந்து கொள்ள எனக்கு சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது. அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் ஆச்சு. அதை எப்படி சொல்லுவீங்க? It took me a while to understand what he meant. It took me a while அப்படின்னா எனக்கு கொஞ்ச நேரம் எடுத்துக்கிடுச்சு. to understand புரிஞ்சுக்கிறதுக்கு, what he meant அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. சேர்த்து சொல்லுங்க. It took me a while to understand what he meant. இன்று நான் வீட்டிலேயே இருக்க விரும்புகிறேன். I would rather stay at home today. I would அதை சேர்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா I'd rather stay at home today. இதை பற்றி வாதிடுவதில் எந்த பயனும் இல்லை. இதை பற்றி ஆர்கியூ பண்ணுறதுல எந்த பயனுமே இல்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? There is no point in arguing about it. There is no point. அங்கே வந்து ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. In arguing about it அதை பற்றி வாதிடுவதில். சேர்த்து சொல்லலாமா? There is no point in arguing about it.
எனக்கு தெரிந்தவுடன் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். I'll let you know once I find out. I'll let you know அப்படின்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். Once I find out அதனா எனக்கு தெரிஞ்ச உடனே அப்படின்னு அர்த்தம். ஓகே. உங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். ஆவலோட காத்திருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோவில். லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூஸ் பண்ணணும். ஓகே. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ. உங்களை சந்திக்கிறதுக்கு ஆவலோட காத்திருக்கேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு அப்படின்னா ஆவலோட வெயிட் பண்ணுறது. ஓகே. நேற்று கூட்டத்திற்கு என்னால் வர முடியவில்லை. நேற்று மீட்டிங்க்கு என்னால் வர முடியல. அது எப்படி சொல்லுவீங்க? ஐ couldn't make it to the meeting yesterday. I couldn't make it அப்படின்னு சொல்லலாம். இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இல்லை I couldn't come அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்கள். ஓகே. I couldn't make it to the meeting yesterday. சொந்தமாக தொழில் தொடங்குவது பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இது நார்மலாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எப்படி கேட்பீங்க இங்கிலீஷில்? Have you ever thought about starting your own business? Have you ever thought அப்படின்னா நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? About starting your own business. ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி சேர்த்து சொல்லுங்கள். Have you ever thought about starting your own business? இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருப்பது எனக்கு பழக்கம் இல்லை. இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்கிறது எனக்கு பழக்கம் இல்லை. I'm not used to waking up this early. I'm not used to அப்படின்னா எனக்கு அது பழகலை. waking up this early இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திருக்கிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். You don't have to worry about it. You don't have to worry about it. தயாராக எனக்கு இன்னும் அதிக நேரம் இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ரெடி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். I wish I had more time to prepare. I wish அப்படின்னா நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். I had more time. எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கணும். To prepare தயாராகிறதுக்கு. நெக்ஸ்ட், அது சூழ்நிலையை பொறுத்தது. It depends on the situation. It depends on the situation. என்னால் உங்களுக்கு உதவ முடியாது என்று நினைக்கிறேன். I am afraid I won't be able to help you. I am afraid அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்குது இந்த சென்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அதை நினச்சி நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். I won't be able to help you. சேர்த்து சொல்லும் போது அழகாக இருக்கும். I am afraid I won't be able to help you. Your expression is very important. ஓகே. நெக்ஸ்ட், இதை பற்றி நாம் பிறகு பேசலாமே. Why don't we discuss this later? ஏன் நம்ம இதை பற்றி பிறகு பேசக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகே. Why don't we discuss this later? நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக உங்களுக்காக காத்திருக்கிறேன். I have been waiting for you for almost an hour. I have been சுருக்கமா I've been அப்படின்னு சொல்லலாம். I've been waiting அப்படின்னா நான் காத்துட்ருக்கேன். For you உங்களுக்காக. For almost an hour கிட்டத்தட்ட 1 மணி நேரமா. சேர்த்து சொல்லுங்க. I've been waiting for you for almost an hour. அவர் இந்த நாட்களில் மிகவும் பிஸியாக இருப்பது போல் தெரிகிறது. He seems to be quite busy these days. He seems to be quite busy அப்படின்னா அவர் பிஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. These days இப்பெல்லாம் இந்த நாட்களில் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இன்று வெளியே செல்ல எனக்கு விருப்பமே இல்லை. இன்னைக்கு வெளியே போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? I don't feel like going out today. I don't feel like going out today. இன்னைக்கு வெளில போகிறது எனக்கு விருப்பமே இல்லை. அதை பற்றி யோசிக்க எனக்கு சில நிமிடங்கள் கொடுக்க முடியுமா? Could you give me a few minutes to think about it? Could you give me-னா நீங்கள் எனக்கு கொடுக்க முடியுமா? A few minutes கொஞ்சம் நிமிடங்கள். To think about it. To think about it. அதை பற்றி யோசிப்பதற்கு. சேர்த்து சொல்லுங்க.
Could you give me a few minutes to think about it? என் ஆங்கிலத்தை மேம்படுத்த என்னால் முடிந்ததை செய்கிறேன். I'm doing my best to improve my English. I'm doing my best to improve my English. நீங்கள் அதிகமாக பணம் செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும். You should avoid spending too much money. You should avoidனா நீங்க தடுக்கணும். Spending too much money, ரொம்ப பணம் செலவழிக்கிறது. சேர்த்து சொல்லுங்க. You should avoid spending too much money. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது இந்த 25 சென்டென்சஸ்? சூப்பராக இருந்ததா? நீங்களே கூட சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இதெல்லாமே வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் லேர்னர்ஸ்க்காக உள்ளது, கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட இந்த 25 சென்டென்சஸ்லேருந்து உங்களுக்கு சின்ன டெஸ்ட். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். குட் ஜாப். சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஆன்சர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூர் ஆன்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.